இந்த அருமையான காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் புதிய நாளை நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். நன்றியுள்ளவர்களாக நாம் தேவ சமூகத்திலே காணப்படுவோமாக. நாம் தியானிக்கும்படியாக இந்த வேளையிலே தெரிந்து கொண்டதான வேத பகுதி ரோமருக்கு எழுதப்பட்டதான நிருபம் 9வது அதிகாரம் 6வது வசனம். தேவ வசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. ஆண்டவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பார்க்கிறோம். இந்த இஸ்ரவேலரை குறித்து நாம் படிக்கும்போது 4வது வசனம் முதல் வாசிக்கிறேன். அவர்கள் இஸ்ரவேலரை புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனைகளும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. இவைகளெல்லாம் இஸ்ரவேலருக்குரியது. புத்திர சுவிகாரம், மகிமை, உடன்படிக்கை, நியாயப்பிரமாணம், தேவ ஆராதனைகள், வாக்கு தத்தங்கள் எல்லாம் இஸ்ரவேலருக்காக தேவன் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமென். தேவ வசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது. இஸ்ரவேலர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால தேவ வசனம் அவமாய் போயிட்டு என்று நாம் சொல்லக்கூடாது. காரணம் என்னவென்றால் இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. இந்த நாட்களில் நாமும் கூட கிறிஸ்தவர்களை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. அநேக கிறிஸ்தவர்கள் என்று சாதிக்கிறவர்களுக்கு தேவனுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு ஐக்கியமும் இல்லை, எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று பார்க்கிறோம். ஆகவே கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆகவே ஆண்டவருடைய வசனம் அவமாய் போயிட்டு என்று நாம் சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய வசனத்தை குறித்து அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு, முதல் நூற்றாண்டு சபையிலே தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு, அப்போஸ்தலர் 13:49 கர்த்தருடைய வசனம் அந்த தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 119வது சங்கீதம் 160வது வசனத்துல உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறான். ஆண்டவருடைய வசனம் நமக்கு தீபமாக, வெளிச்சமாக, நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி நடத்துகிறதாக இருக்கிறது. தேவ வசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது. காரணம் இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே என்று பார்க்கிறோம். ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த காலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவ வசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது. வானமும் பூமியும் ஒளிந்து போனால் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது என்று சொன்னீர். நீர் ஜீவிக்கிறவராய் இருக்கிறீர். இஸ்ரவேலர் எல்லாரும் இஸ்ரவேலராய் இராதபடியினாலே பலவிதமான காரியங்கள் அவர்கள் இடறி போனார்கள். இந்த நாட்களில் பிள்ளைகளாகி அடியாரும் ஒன்றிலும் இடராமல் தேவனுக்கு பிரியமாய் காணப்பட ஒவ்வொருவருக்கும் இதை உதவி செய்யும். இந்த நாள் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.